எல்லாம் நன்மைக்கு. எப்படி வாழ்வோம் என்பதெல்லாம் கடவுள் நிர்ணயித்த விதி. அந்த விதியின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை தித்திப்பாக இருப்பதும் திறனற்று போவதும் நம் செயலில்தான் உள்ளது. நல்ல செயல்களை செய்யும் பொழுது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வெற்றிக்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் பயனற்று போய்விடும். எப்பொழுதுமே எதிரெதிரான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது நமக்கு நல்லது நடப்பதற்காக பிறருக்கு தீங்கு செய்வது நமக்கு அழகாக இருக்காது. வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதற்காக தீய வழிகளை கடைபிடிப்பது நமக்கு என்றைக்கிருந்தாலும் அது ஆபத்து தான். அந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது நாம் செய்த முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் கரைந்து ஓடிவிடும். வாழ்க்கையில் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். என்ன மாதிரி மனநிலையில் கடவுள் நம்மளை வைத்திருந்தாலும் 10 நாள் இருக்கும். என்ன மனநிலையில் கடவுள் நம்மை வைத்திருந்தாலும் நம்மளுடைய கொள்கையிலும் கோட்பாட்டிலும் திண்ணமாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக அமையும். 10 நாள்லாம் இருக்காதுப்பா. 7ஆம் தேதி போகணும். 7ஆம் தேதி போகணும்ப்பா. ஆமாம். எல்லாம் நன்மைக்கு. எப்படியேனும் ஒரு சரியான பாதையை மனிதன் தேர்ந்தெடுப்பார். ஆனால் அதற்கான அருளையும் அதற்கான புத்திசாலித்தனத்தையும் இறைவன் நமக்கு வகுத்து வணங்குவார். அந்த பாதையில் தெளிவாக நம் பயணம் அமையும் பொழுது வெற்றி நமக்கு நிச்சயம்தான். அந்த வெற்றியானது நம்மை காக்கும். பாதையும் பயணமும் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நுணுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நுணுக்கம் என்றுமே நமக்கு வெற்றியாக அமையும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். சரி.